மூலிகைகளோட கலவை. அது என்னங்க மூலிகைகளோட கலவை? மூலிகைகள்னால் என்ன? இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நாம் தெரிஞ்சுக்கணும். பண்டைய காலத்தில் குரு வழி கல்வி தான் இருந்தது. மருத்துவம் கற்றுக்கணுன்னா என்ன செய்யணுங்க? ஒரு குருகுலத்தில் போய் தங்கணும், அங்கேயே இருந்து ஆராய்ச்சியெல்லாம் செய்யணும், ஆராய்ச்சி பண்ணி படிப்பு சொல்லி கொடுப்பாங்க. இதே மாதிரி பிபிடியில் ப்ரெசன்டேஷன் பண்ணி உங்களுக்கு இந்த படம் போட்டு காமிக்கிற விஷயம்லாம் அப்போ கிடையாது. எல்லாம் ப்ராக்டிக்கல், தியரிட்டிக்கலே கிடையாது. அப்போ ஒரு 12 வருஷம் ஒரு குருட்ட ஒரு சிஷ்யர் கற்றுக்கிறார், மூலிகைகள் சம்மந்தமாக எல்லாத்தையும் கற்றுக்கிறார். இப்போ இவரை பாஸா ஃபெயிலா அப்படின்னு செக் பண்ணணும். அப்போ இவருக்கு வைக்கிற டெஸ்ட் என்னென்னா, இந்த பரீட்சையில் நீ பாஸ் பண்ணனா திறமையானவர்னு ஒத்துக்கிறேன், உனக்கு சான்றிதழ் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு அந்த தலைமை மருத்துவ குரு சொல்கிறார். சரிங்க ஐயா சொல்லுங்க அப்படின்னு அந்த சிஷ்யன் கேட்குறார். அந்த குரு சொல்கிறாரு, என்ன செய்கிற? வெளில போ, அந்த காட்டுக்கு போ, அந்த மலைக்கு போ, இங்கே சுற்றி இருக்கிற தாவரங்கள்லாம் எடுத்துகிட்டு வா. அதில் தேவையில்லாத தாவரம், மருத்துவ குணம் இல்லாத தாவரம் அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா அதை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வா. அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா நீ என்றைக்கு எடுத்துகிட்டு வந்தியோ அன்றைக்கி நீ பாஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இவர் போகிறாரு, தேர்றாரு, ஒவ்வொரு தாவரமாக எடுத்து பரிசோதிக்கிறாரு. இது என்ன இருக்குது இதில் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு 3-4 வருஷம் ஆகுது. சொல்கிறார், குருவே என்னை மன்னித்து கொள்ளுங்கள், நான் இந்த தேர்வில் தோற்றுவிட்டேன். மருத்துவ குணம் இல்லாத தாவரங்கள் எதையும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்ட்டு சொல்லி தோல்வியை ஒத்துக்கிறார். உன்னை குரு சொல்கிறார், ஓகே நீ பாஸ் ஆகிட்ட, நீ கிளம்பலாம் அப்படிங்கிறார். அதாவது நம்மை சுற்றி நிறையா தாவரங்கள் இருக்குது, நிறையா மூலிகைகள் இருக்குது. நாம் தாவரமாக பார்க்குறோம், ஆனால் ஒவ்வொன்றத்துலேயும் ஒரு மூலிகை குணம் இருக்குது. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. அப்போ எல்லாத்துலேயுமே நல்லது இருக்குது, எல்லாத்துலேயுமே கெட்டது இருக்குது. நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள்ட்டையும் நல்ல மனுஷங்க இருக்காங்க, கெட்ட மனுஷங்க இருக்காங்க. ஆனால் கெட்ட மனுஷங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல குணம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி விஷத்தன்மை வாய்ந்த சில தாவரங்களில் கூட மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த கண்டுபிடிப்பு. அப்போ உனக்கு ஒரு ப்ராப்பரான அறிவு கிடச்சிடுச்சு, நீ பாஸ் பண்ணிட்ட அப்படின்ட்டு அந்த குரு அந்த சிஷ்யனை வழியை அனுப்பி வைக்கிறார். நம்ம சுற்றி இருக்கிற நிறையா தாவரங்கள், நம்ம சமையல் அறையில் உபயோகப்படுத்துகிற நிறையா விஷயங்கள் மூலிகை குணம், மருத்துவ குணம் வாய்ந்தது. நம்ம வில்வம், துளசி, அருகம்புல் அப்படின்னு இந்த கடவுளுக்கு படைக்கிற சில விஷயங்கள், வெத்தலை, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சுக்கு, மிளகு, திப்பிலி, கண்டத்திப்பிலி, அதே மாதிரி நிறையா விஷயங்களை மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்ங்கிற மாதிரி இங்கே எலிக்சர் மிக்ஸில் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு 12 மிகச்சிறந்த மூலிகைகளோட கலவையை எடுத்து நமக்கு ஒரு பாரம்பரியமான மருத்துவ ஞானத்தோட இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட கொண்டு வந்திருக்காங்க. நானோ டெக்னாலஜி அப்படிங்கிற முறையில் இதை தயாரிச்சிருக்காங்க. அது என்னங்க நானோ டெக்னாலஜி? ஒரு 100 பழத்தில் இருக்கிற சத்தை 1 கிராம் அளவுக்கு கொண்டு வருது இந்த நானோ டெக்னாலஜி. இது சாத்தியமாங்க? எப்படிங்க சாத்தியம்? 100 பழத்தில் இருக்கிற சத்தை எப்படிங்க 1 கிராம் 2 கிராம்னு கம்மியாக கொண்டு வர முடியும்? இது வாய்ப்பே இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துலையே நான் கொண்டு வரேங்க. முன்னாடி சினிமா பார்க்குறது தியேட்டரில் போய் பார்க்காம வீட்டில் வீடியோ டெக்கு போட்டு பார்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். எல்லார் வீட்லேயும் அப்போ கலர் டிவியெல்லாம் இருக்காது. ஜென்ரலாக என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய கலர் டிவி வாடகைக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. வீடியோ டேப் ரெக்கார்டர் ஒன்று இருக்கும், டெக்கு ஒன்று. அதில் ஒரு படம் 2 கேசட்டில் இருக்கும், பெருசாக 2 கேசட்டில் இருக்கும் ஒரு படம். அதை எடுத்துகிட்டு அந்த அது ரிப்பன் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் தான் அந்த படம் ஓடும். சினிமாவில் எப்படி இது ஓடுதோ, அந்த ரீல் ஓடுதோ, அதே மாதிரி அந்த டேப்
ஓடும். ஓட ஓட படம் ஓடும். இப்போ சிக்கிச்சுன்னா அதை எடுத்து சரி பண்ணி எல்லாம் பண்ணணும். டேப் ரெக்கார்டரும் சரி, ஆடியோவும் சரி, வீடியோவும் சரி. அதே மாதிரி நாடாக்களில் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு படத்தை 2 பெரிய கேசட்டு, அது ஒரு செங்கல் சைஸ்க்கு அந்த 2 கேசட்டோட அளவு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா சிடின்னு கொண்டு வந்தாங்க. ஒரு படத்தை 3 சிடியில் கொண்டு வந்து வச்சாங்க. அது எவ்வளோ ஆச்சுன்னா சின்னதாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டிவிடினாங்க. 2 படம் 3 படத்தை ஒரே டிவிடியில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம மெமரி கார்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த மெமரி கார்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒரு 2 விரலை சேர்த்து வச்சா ஒரு பாதி அளவு எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் மெமரி கார்டு. அதை லேப்டாப்பில் போடணும். கொஞ்சம் பெரிய சைஸில் கம்ப்யூட்டரில் ஃப்ளாப்பின்னு இருக்கும், இதெல்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் அதுவும் சின்னதாக போகி இன்றைக்கி 128 MB இத்துணுண்டாக இருக்குது. 1 TB ஒரு நகம் அளவுக்கு தான் இருக்குது. எவ்வளோங்க? 1 TB மெமரி கார்டு வந்து உங்களோட கட்டை விரல் நகம் அளவுக்கு இருக்குது. அந்த 1 TBயில் எவ்வளோ படம் சேர்க்க முடியும் அப்படின்னா, ஒரு 1500 சினிமாவை நீங்கள் ஒரு கேசட்டில் 2 கேசட்டில் பார்த்த 1000 சினிமா, 1500 சினிமாவை ஒரு கேசட்டில் நீங்கள், அதுவும் அல்ட்ரா 4K குவாலிட்டியில் நீங்கள் சேமித்து வைக்க முடியும். இப்போ அது முடியுது அப்படின்னா இதுவும் முடியும் தானே? அதே மாதிரி ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் இந்த எலிக்சர் மிக்ஸில் பயன்படுத்தக்கூடிய நானோ டெக்னாலஜி. ஓகே, இப்போ நம்ம டைரெக்டாக இந்த ப்ராடக்டில் என்ன இருக்குது அப்படின்ட்டு போயிடுவோம். இதில் 12 மூலிகைகள். அதில் முதன்மையாக இருக்கிறது டிச்சிலியா காட்டிகுவா அப்படிங்கக்கூடிய ஒரு குறு மர வகை தாவரம். இது அமேசான் பகுதிகளில் அதிகமாக, உலகத்தோட ஆக்சிஜன் ஃபேக்ட்ரின்னு சொல்லக்கூடிய அமேசான் பகுதிகளில், பிரேசில் மழைக்காடுகளில் காணப்படுகிற ஒரு பவர்ஃபுல் ஹெர்பல் ப்ராடக்ட் இது. இது பல 100 வருடங்களாக மருத்துவத்தில் அங்கே இருக்கிற துப்பி இண்டியன்ஸ் மாதிரி, நம்ம ஊரில் ஆதிவாசிகள் காட்டுவாசிகள்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி அங்கே இருக்கிற பழங்குடியினர் துப்பி இண்டியன்ஸுன்னு அவங்களுக்கு பேர். ஏன் அப்படின்னா இந்தியன்ஸ்க்கு வந்து உலகம் முழுவதும் அவ்வளோ மரியாதை மதிப்பு இருக்குது. செவ்விந்தியர்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி துப்பி இண்டியன்ஸ். அமெரிக்காவில் போகும்போது செவ்விந்தியர்கள் அப்படின்னு ஒருத்தங்களை பார்த்துட்டு இவங்க தான் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செவ்விந்தியர்கள்னு பேர் வைக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே துப்பி இண்டியன்ஸ்னு பேர் வைக்கிறாங்க. அவ்வளவு நாம் அறிவுலையும் வளத்திலையும் ரொம்ப சிறந்து விளங்கிட்டு இருந்தோம். அங்கே இருக்கிறவங்க அதே மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த ஆராய்ச்சியாளர்கள் பார்க்குறாங்க, ஆஜானுபாவா நல்ல பவர்ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு துப்பி இண்டியன்ஸ்னு பேர் வைக்கிறாங்க. அவங்க இந்த டிச்சிலியா காட்டிகுவாவை அவங்க பூஜை அறையில் வைத்து பயன்படுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான விஷயமா இருக்குது. இது எதுக்கெல்லாம் உபயோகப்படுது அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. இது நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துது. மூளையோட செயல்பாடு, மூளைக்கு அந்த மூளைக்குள்ளே இருக்கிற நரம்பெல்லாம் ஒன்றோட ஒன்று டச் பண்ணிகிட்டு இருக்காது. அதில் சினாப்சிஸ் அப்படிங்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு போய் வைக்கிறீங்க, படிக்கிறோம், பார்க்குறோம், அதை கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் போகும்போது, எடுத்துகிட்டு போகும்போது தொடர்ந்து ட்ராவல் பண்ணாது. அந்த ஆற்றை தாண்டி, அத்திரி பச்சான்னு ஆற்றை தாண்டிட்டு போவோம்ல, அந்த கால்வாயெல்லாம் தாண்டிட்டு போவோம்ல, அதே மாதிரி தாண்டி தான் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல சேமித்து வைக்கும். நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா எங்கே வச்சோன்னு தெரியாது, ஞாபகம் இருக்காது. ஸ்கூலில் போய் நல்லா படிப்பாங்க, படித்து முடித்ததுக்கப்புறம் ஸ்கூலில் எக்ஸாமில் போய் எழுதணுன்னா எங்கே வச்சோன்னு தெரியாது. நம்ம சாவியெல்லாம் எங்கேயாவது வச்சுட்டு எங்கேயாவது தேடிட்டு போகல, அதே மாதிரி. ஆனால் இது எடுத்துக்கும்போது அந்த மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்துது. வயதாக நரம்போட குவாலிட்டி, ஸ்ட்ரென்த்து கம்மியாகும்போது நரம்பு தளர்ச்சி அடையும். சில பேருக்கெல்லாம் கையெல்லாம் நடுங்கும். அந்த நரம்பு தளர்ச்சியை இந்த டிச்சிலியா காட்டிகுவா குறைக்கும். மன அழுத்தத்தை போக்கும். மைண்டுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் கொடுக்கும். நினைவாற்றல், ஞாபக சக்தி இன்க்ரீஸ் பண்ணும். காரணம் என்ன? அந்த மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுனால எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு உடனே போய் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அடுத்தது இதய ஆரோக்கியத்துக்கு. இது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. யாருக்கெல்லாம் ரத்தம் குவாலிட்டியாக இருக்கோ, குவான்டிட்டி கரெக்டாக இருக்கோ, அந்த ரத்த ஓட்டம் ஒவ்வொரு செல்லுக்கும் போய் சேருகிறதோ அவங்களுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அந்த ப்ரெஷர் கரெக்டாக இருக்கும், பல்பிட்டேஷன் கரெக்டாக இருக்கும், ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. இரத்த தசைகளை வலுப்படுத்துது. நம்ம உடம்புலேயே மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஒவ்வொரு செல்லுக்கும் பவர் கொடுக்குற பவர் ஹவுஸ். இப்போ ஃபோனில் பேட்ரி டவுன் ஆகிடுச்சுன்னா ஃபோன் இருந்தாலும் உபயோகம் இல்லாமல் போயிடுதில்ல, அதே மாதிரி
மைட்டோகாண்ட்ரியா அந்த செல்லுக்கு தேவையான ஆற்றலை உற்பத்தி பண்ணி தரல அப்படின்னா செல்லு பெருசாக இயங்காது. நம்ம உடம்புல 365 நாள் 24 மணி நேரம் இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு உறுப்பு எதுங்க? அதுவும் வேகமாக ஒரே சீராக இயங்கிட்டு இருக்கிறதுங்க இதயம். மற்ற செல்கள்லாம் ஒரு 7 மைட்டோகாண்ட்ரியா 8 மைட்டோகாண்ட்ரியா இருக்குன்னா, இதயத்தில் இருக்கிற செல்களில் கிட்டத்தட்ட 5000 மைட்டோகாண்ட்ரியா இருக்குது. 5000 அடுப்பு போட்டு எரியுது. எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த என்ஜினில் ஒரு டபுள் என்ஜின் ட்ரிபிள் என்ஜின் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, என்ஜின் போட்ட ரயில் வண்டின்ட்டு. இப்போ குட்ஸ் வண்டியை இயக்கணும்னா நிறையா பவர்ஃபுல்லாக வேணும்ல, அதே மாதிரி இதயத்துக்கு பவர் அதிகமாக தேவைப்படும். இந்த ப்ராடக்ட் இதய தசைகளை வலுப்படுத்தும். அது மாதிரி பிளட் ப்ரெஷரை சீராக்குது. கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி, உடம்புல வெளியிலேருந்து ஒரு பார்ட்டிகள் உள்ளே வருதுன்னா, உள்ளே நமக்குள்ளே ஒரு ஆர்மி இருக்குது. போலீஸ்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, ஏர்ஃபோர்ஸு, நேவி, மிலிட்ரி அப்படிங்கிற மாதிரி நிறையா சிஸ்டம் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் இருக்குது. அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் ரொம்ப மேம்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொடுக்குது. வெளியிலேருந்து ஏதாவது கிருமிகள் உள்ளே வந்ததுன்னா அதை எதிர்க்கும் குணம் இதுக்கு இருக்குது. வைரஸாக இருக்கலாம், பாக்டீரியா இருக்கலாம், சில ஃபங்கஸாக இருக்கலாம், ஒட்டுண்ணிகளாக இருக்கலாம். அதே மாதிரி ஏதாவது வெளியிலேருந்து சில நோய் தொற்றுக்கான கிருமிகள், வைரஸ்கள், இப்போ கோவிட்லாம் சொல்கிறோம்ல, அதே மாதிரி கிருமிகள் ஏதாவது வந்ததுன்னா அதெல்லாம் எதிர்க்கும் குணங்களை நம்ம உடம்புக்கு நேச்சுரலாக எதிர்க்கும் குணங்களை உடம்புக்கு உருவாக்கி கொடுக்குது. உடம்போட ஆற்றல் அளவை, இப்போ நிறைய பேர் எனர்ஜி இல்லாமல் சோர்வாக இருப்பாங்க. அப்படி இல்லாமல் சோர்வை போக்கி எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. மசில் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுது. வயதாகும் தன்மை யாருக்கெல்லாம் குறையணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்கெல்லாம் உடல் தசை நார்களை வலுவாக வச்சுக்கணும். உடற்பயிற்சி செய்யணும், நடைப்பயிற்சி செய்யணும், யோகாசனங்கள் அதே மாதிரியெல்லாம் செஞ்சு, மூச்சு பயிற்சியெல்லாம் மூச்சு பயிற்சி செஞ்சு ஆக்சிஜன் இன்டேக் நிறைய ஆகும். உடம்பு ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜன் போய் சேரும். அப்போ உடம்பு தசை பலமாக இருக்கும். அந்த தசை பலமாக இருக்கிறதுக்கு இந்த டிச்சிலியா கார்டிகா சப்போர்ட் பண்ணுது. அது மாதிரி இது ஒரு வலி நிவாரணியாகவும் செயல்படுது. உடல் வலிகளை குறைக்கிறது. மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பு நாம் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே காது கேட்டுகிட்டே இருக்கும். அலெக்ஸா அப்படின்னு கூப்பிட்டா உடனே கேட்குது பாருங்கள் நம்ம ஃபோன். ஹே சிரி, இல்லைன்னா ஓகே கூகுள் அப்படின்னா உடனே எழுந்து என்ன சொல்லுங்கள் எஜமா அப்படின்னு சொல்லுது பாருங்கள் நம்ம ஃபோன். அதே மாதிரி நம்ம காதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்குது. நம்ம மூளை யோசிச்சுட்டே இருக்குது. நம்ம உடம்பு அனிச்சை செயல்படுறதுக்கு அது சிக்னல் கொடுத்துட்டே இருக்குது. நீங்கள் தான் தூங்கிட்டு இருப்பீங்க, உங்கள் லிவரு, ஹார்ட்டு, கிட்னி எல்லாம் தூங்காது, அது வேலை செஞ்சுட்டே இருக்கும். அந்த வேலை செய்கிறதுக்கு உடம்புக்கு ஒரு சக்தி வேணும். அந்த சக்திங்கிறது தான் மெட்டபாலிக் ரேட்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டபாலிசம் ரேட்டை மெயின்டைன் பண்ணும் ப்ராப்பராக. வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த டிச்சிலியா கார்டிகா ரொம்ப எக்ஸலண்ட்டாக சப்போர்ட் பண்ணுது. காரணம் என்ன அப்படின்னா, மெட்டபாலிசம் ரேட் கரெக்டாக சீராக இருந்ததுன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கலோரிஸ் எல்லாம் உடம்பு எரிச்சு அழிச்சிடும். ஸ்லீப்பிங் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. மன அழுத்தத்தை குறைத்து மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்குது. அதனால் மூட் ஸ்விங் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஃபோக்கஸ்டான மனநிலையமாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் யோசிக்கும்போது அந்த மனச்சிதறல்கள் இல்லாமல் மனம் அமைதியாக இருக்கும்போது முடிவு அழகாக எடுக்கும், ஃபோக்கஸ்டாக இருக்கும். நீங்கள் செய்கிற ஒரு விஷயத்தில், யோசிக்கிற ஒரு விஷயத்தில், படிக்கிற ஒரு விஷயத்தில், பார்க்குற ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு மனம் அமைதியாக இருக்கணும். அதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. பதட்டத்தை குறைக்குது. சில பேர் அப்படியே ஒரு பதட்டத்தோடய இருப்பாங்க. பஸ் ஏற போகணும் அப்படின்னா லாஸ்ட் மினிட்டில் போவாங்க, ஒரு பதட்டத்தோடய போவாங்க. வண்டி ஓட்டும் போது ஹார்ன் அடிச்சுட்டே போவாங்க பாருங்கள். இதெல்லாம் பதட்டம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம். இது பதட்டத்தை போக்கி மன அமைதியை சமன் பண்ணி மன அமைதியை கொடுத்து உணர்ச்சி சமநிலையை பராமரிக்கிறது. கோபமும் படாமல், துக்கமும் படாமல், அப்படியே ஒரு டேக் இட் ஈஸி அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தால் அப்படி நல்லாயிருக்கும். அந்த மைண்ட் செட் வேணும்னா டிச்சிலியா கார்டிகா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அடுத்தது செரானா ரெப்பன்ஸ்னு சொல்லலாம், சாப்பால்மெட்டோன்னு சொல்லலாம். இது ஒரு பனை மர வகை தாவரம். இது அமெரிக்க பகுதிகளில் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஹெர்பல் ப்ராடக்ட். அங்கெல்லாம் ஜென்ரலாக மெடிசனை நீங்கள் போய் கவுண்டரில் போய் வாங்க முடியாது, ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ப்ராடக்ட் வாங்க முடியாது. ஆனால் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்கக்கூடிய அந்த மருந்துகளில் இது உண்டு. இந்த சாப்பால்மெட்டோங்கிறது இதோட எக்ஸ்ட்ராக்டை நீங்கள் அங்கே வாங்க முடியும். ஏன் அப்படின்னா இது அங்கே இருக்கிற ஒரு உயர்தரமான ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் தான் அங்கே. இது குறிப்பாக ஆண்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ப்ராஸ்டேட் அப்படின்னா நம்ம தாம்பத்தியத்தின் போது செமன் வெளியேறும்போது அந்த விந்தணுக்களோட கூட ஒரு திரவம் பீச்சி அடிக்கப்படும். அது எதுக்காகனா அந்த விந்தணுக்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்கு, அதோட விந்தணுக்களோட லைஃப்பை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறது, அதோட குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. வயதாக வயதாக இந்த தாம்பத்தியம் குறையும் போது அந்த ப்ராஸ்டேட் அப்படிங்கிறது வீங்க ஆரம்பிக்குது. அந்த ப்ராஸ்டேட் வீங்கும்போது சிறுநீர் பாதையை அதை அடைச்சிக்கும். சிறுநீர் பாதையை மட்டும் இல்லை, அந்த யூரினரி பிளாடர் அப்படிங்கக்கூடிய சிறுநீர் தேங்கி இருக்கும் சேகரித்து வைக்கப்படும் பை இருக்குது, மூத்திரப்பை. அந்த பை முழு கொள்ளளவை எடுக்க முடியாமல் அதோட கொள்ளளவு கம்மியாகும். காரணம் என்னென்னா, கீழேருந்து இந்த வீக்கம் அதிகமாகி கீழேருந்து அந்த சிறுநீர் பையை மேலே தள்ளும்போது அதோட ஷேப்பும் ஒரு அன்ஷேப்பாக இருந்து நீங்கள் யூரின் போனாலும் முழுசாக போகாமல் சைடில் கொஞ்சம் அப்படியே தேங்கி இருந்துகிட்டே இருக்கும். அதில் கொஞ்சம் ரிட்டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும், அடிக்கடி சிறுநீர் வர மாதிரி இருக்கும். ஏற்கனவே அந்த யூரினரி பிளாடர் சின்னதாக இருக்குது, அதை தவிர கீழேயும் ஒரு மேடு மாதிரி ஆயிடுச்சு. அதாவது வெளியே போகும் பாதை மேடாயிடுச்சு. இப்போ பாத்ரூம்லாம் இருக்குது, பாத்ரூமில் குளிக்கிறீங்க, அந்த தண்ணி போகிற பாதை எங்கே இருக்குன்னா கடைசியாக ஒரு ஓரமாக கீழே இருக்கும். அதாவது தரை லெவலோட கொஞ்சம் கீழ்த்தளமாக அப்படி சாய்வாக கொண்டு போய் அங்கேருந்து வெளில போகிற மாதிரி இருக்கும். அதே இடம் நீங்கள் யோசிங்க, உங்கள் பாத்ரூமில் அந்த தண்ணி போகிற பாதை நடுவாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் மேடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும், அந்த பாத்ரூமில் அந்த தண்ணீர் வெளியேறும் பாதையை சுற்றி தண்ணி எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வயதாக வயதாக அந்த சிறுநீர் பையில் அந்த யூரினரி ரிட்டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும், அடிக்கடி ஒன் பாத்ரூம் வர மாதிரி. ஏன்னா இருக்கே, அந்த யூரினரி பிளாடரும் சின்னதாகிடுச்சு, அதோட குவான்டிட்டியும் கொள்ளளவும் கம்மியாகிடுச்சு. அப்போ என்ன செய்யும், அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கும். 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்பு, 2 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்பு, நைட்டெல்லாம் படுத்தா 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்பு. இது என்ன செய்யும்னா, இதே மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணும். அந்த ப்ராஸ்டேட் வீக்கத்தை சரி பண்ணி, சிறுநீர் பாதையை கொஞ்சம் அந்த அழுத்தத்தை கம்மி பண்ணி, அந்த யூட்ரஸோட சிறுநீரக பை, மூத்திரப்பை அதோட அளவை திருப்பி அந்த ப்ராப்பர் ஷேப்புக்கு கொண்டு இந்த ப்ராஸ்டேட் வீக்கம் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா அது புற்றுநோயாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதோட பாதிப்பை கம்மி பண்ணுறதுனால இந்த புற்றுநோய் அபாயத்தை கம்மி பண்ணுது. அதனால் சிறுநீர் ஃப்ளோ நல்லாயிருக்கும். இப்போ சின்ன வயசில் பார்த்திங்கன்னா யூரின் போகும்போது ஆண்கள்லாம் நல்லா பீச்சி அடிப்பாங்க, நல்லா பவர்ஃபுல்லாக போகும். சவத்தில் அடித்து விளையாடுறதெல்லாம் குழந்தைகள் பார்த்துருப்பீங்க. வயதாக வயதாக அந்த ஃப்ளோ கம்மியாகும். இப்போ இதை எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த ப்ரெஷர், யூரினரி ஃப்ளோவோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், அதோட டென்சிட்டி அதிகமாகும். அதனால் யூரின் போகிறதுங்கிறது ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். நைட்டில் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனை கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லை, இது உடம்புல குறிப்பாக ஆண்களோட டெஸ்டஸ்டரோன் அளவை, ஆண் தன்மைக்கான ஹார்மோனை அதிகப்படுத்தி கொடுக்கும். சில பேருக்கு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அதை சமன்படுத்தி கொடுக்கும். டிஹெச்டி உற்பத்தியை கட்டுப்படுத்துது. டிஹெச்டி அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன், அது உடம்புக்கு கொஞ்சம் கெடுதல் விளைவு ஹார்மோன், அதை கட்டுப்படுத்துது. ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. எண்டோக்ரைன் அப்படிங்கிற சிஸ்டம், நம்ம உடம்புல 11 சிஸ்டம் இருக்குது, அதில் எண்டோக்ரைன் சிஸ்டம் ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. வயது சார்ந்த வயதாக வயதாக அந்த ஹார்மோன் பேலன்ஸ் கம்மியாகும், அதெல்லாம் சீர் பண்ணி கொடுக்குது. இதை தவிர இது முடி வளர்ச்சிக்கு நல்லது. முடி வளர்ச்சி அப்படிங்கிறது ஜென்ரலாக முடிங்கிறது ஒவ்வொன்றா இருக்காது, கொத்து கொத்தாக இருக்கும். ஆனால் அந்த முடி வேர்க்கால்கள் பலம் இழந்து போகும்போது என்ன ஆகும்னா, முடிகள் நிறைய உதிர ஆரம்பிக்கும். இது முடியோட வேர்க்கால்களை பலப்படுத்தி முடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அடர்த்தி அதிகமாகும் முடி. இதில் நிறைய பேருக்கு கொஞ்சம் முடி ரொம்ப கம்மியாக சொட்டத்தலை மாதிரி தெரிஞ்சவங்கெல்லாம் இதை எடுக்கும்போது அந்த வழுக்கி தலையில் முடி வளர்ந்த மாதிரி கொஞ்சம் நிறையா க்ரோத் இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி உடல் அழற்சின்னா உள்ளே இருக்கிற இன்ஃப்ளமேஷன்ஸ், உடல் வீக்கங்கள், அந்த வீக்கங்களை போகுது. அதனால் உடல் அந்த இன்ஃப்ளமேஷனுங்கிறது என்ன தெரியுமா, உங்கள் உடம்புல கழிவுகள் அங்கங்கே போய் தேங்கிறது தான் முக்கியமாக அந்த அழற்சியை உண்டாக்குது. இது டீடாக்ஸிஃபை பண்ணுறதுனால, இந்த ப்ராடக்ட்லாம் சேர்த்து டீடாக்ஸிஃபை பண்ணுறதுனால இந்த உடல் அழற்சிங்கிறது குறைகிறது, மூட்டு வலியெல்லாம் கம்மி பண்ணுது. நாள்பட்ட க்ரானிக்காக இருக்கிற இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாமும் இது கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. இதுவும் வலி நிவாரணியாகவும் செயல்படுது. இதெல்லாம் விட முக்கியமாக
பாலியல் செயல்பாட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, அந்த செக்ஸுவல் டிசையரை அதிகரித்து கொடுக்குது, ஸ்பெர்ம்ஸோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. நிறைய பேருக்கு இன்றைக்கி வயதாக குடும்ப சூழல் காரணமாக, பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் காரணமாக, கடன் பிரச்சனை அது இதுன்னு வேலை பளு காரணமாக அந்த தாம்பத்திய ஆசை அப்படிங்கிறதே இல்லாமல் போகுது. இது அதை ஆரோக்கியமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. டோட்டல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுனால ஆண்மை குறைபாடுங்கிறது தவிர்க்கப்படுது. அடுத்ததாக இருக்கக்கூடியது குக்குர்பிட்டா மஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பரங்கி விதைகள், அதாவது மஞ்சள் பூசணி. இதுவும் குறிப்பாக பஹாமாஸ் அப்படிங்கக்கூடிய தீவுகளில் விளையக்கூடிய அதி உயர்வான சத்துக்கள் ரொம்ப அபரிமிதமாக இருக்கக்கூடிய ஒரு குரூக்டு பம்கின் அப்படிங்கிற பரங்கிக்காயிலேருந்து இதை எடுக்கிறாங்க, அந்த விதைகள்லேருந்து. இதில் ஊட்டச்சத்துங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக ஜிங்க்கும் மெக்னீஷியமும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக எக்கச்சக்கமாக இருக்குது. இரும்பு சத்து நிறைவாக இருக்குது. புரதம் அதிகமாக இருக்குது, அதாவது அமினோ ஆசிட்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ், நேச்சுரலாக வெளியிலேருந்து மட்டுமே கிடைக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஒமேகா 3 போன்ற ஃபேட்டி ஆசிட், உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் இருக்குது. விட்டமின் இ நிறைவாக இருக்குது. அதனால் என்னென்னா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வளரும். ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உடம்புக்கு தன்னைத்தானே சரி பண்ணிக்கூடிய திறமையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இதை தவிர சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவுது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. கேன்சர், ஆன்டி கேன்சர் பண்பு இதுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த மெக்னீஷியம் அப்படிங்கிற ப்ராடக்ட் என்ன செய்யுதுன்னா எலும்போட ஆரோக்கியத்தை மேம்படுத்து. நீங்கள் என்ன தான் உணவில் கால்சியம் இருந்ததுனாலும் மெக்னீஷியம் இருந்ததுனா தான் இந்த காம்பினேஷனில் மட்டும்தான் அந்த எலும்பில் அந்த கால்சியம் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இது சிறுநீரக கற்கள் உருவாகாமல் தடுக்குது. லிவரோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. கட் ஹெல்த்துன்னு சொல்லக்கூடிய வாயிலேருந்து ஆசன வாய் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஜெரிமான மண்டலத்தோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் இது மேம்படுத்தி கொடுக்குது. தூக்கத்துக்கும் இதில் ட்ரிப்டோபான் அப்படிங்கிற அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறதுனால மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கிறதுக்கு உதவுது. இந்த மெலட்டோனின் எப்போ சுரக்கும் அப்படின்னா நல்ல இருட்டாக இருக்கணும் உங்கள் அறை. நீங்கள் தூங்கும்போது உங்கள் அறை வந்து எப்போதுமே இருட்டாக இருக்கிறது பிளான் பண்ணுங்கள். அதே மாதிரி முழு ஆடை, இது நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஆடை குறைவாக வீட்டில் தானே இருக்கேன் அப்படின்னு ஒரு இன்னர்ஸை மட்டும் போட்டு தூங்குறது, சின்னதாக ஒரு கால் சொக்காயை போட்டு தூங்குறது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் நம்ம உடம்பு முழுக்க உடை போர்த்தப்பட்டு இருக்கணும், இல்லை போர்வையால் போர்த்தியிருக்கணும். வெளிச்சம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்கின்னில் கூட படக்கூடாது. நம்ம ஸ்கின்னுக்கும் அந்த ரெசெப்டாஸ் இருக்குது, லைட் ரெசெப்டாஸ் இருக்குது. அந்த ஸ்கின்னிலேயே வெளிச்சம் பட்டதுனாலே தூக்கம் வருதுங்கிறது தடைப்படும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், ப்ளூ ஸ்க்ரீன்லேயே இருக்கோம். நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். இது வந்து நம்ம உடம்புல அந்த மெலட்டனின் உற்பத்தியை வந்து உருவாக்குறது தடுக்கும். ஆனால் இதை எடுத்துக்கும்போது மெலட்டின் உற்பத்தி அதிகமாகும். அதனால் ஸ்லீப்பிங் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் டீப் ஸ்லீப்பை நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். அதே மாதிரி மசில்ஸ் ஸ்ட்ரென்த்துக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். மசில் அப்படிங்கிறது ஃபைப்ராய்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தினால் ஆனது. இந்த ஃபைப்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது நார்கள், தசை நார்கள். இந்த தசை நார்கள் பலமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு புரதம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம், புரோட்டீன். இதில் இருக்கிற புரோட்டீன் அந்த மசில்ஸ் வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. உடற்பயிற்சிக்கு அப்புறம் சீக்கிரமாக அந்த ரிப்பேரிங் ப்ராசஸ் நடக்கணும். உடம்புக்கு தசைகளுக்கு வலிமையை அதிகரித்து அந்த ரெக்கவரி ப்ராசஸை வந்து ரொம்ப ஸ்பீடாக உருவாக்கி கொடுக்குது. அதனால் என்னாகும், உடம்பு வந்து ஒரு கட்டுமஸ்தான ஒரு உருவமாக மாறும். அதே மாதிரி சருமத்தை வந்து இளமையாக வச்சுக்கும், சுருக்கங்களை குறைக்கும். சருமம் வந்து ஒரு ஷைனிங்காக இருக்கிறத பார்ப்போம். ஸ்கின்னில் வந்து அந்த அக்னைன்னு சொல்லக்கூடிய முகப்பருகள்லாம் தடுக்கக்கூடிய பண்புகள் இதுக்கு இருக்குது. ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நீரேற்றத்தை, அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்ஸை, மாய்ஸ்சரைசேஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அடுத்தது நம்மூர் நெருஞ்சில் முள், இது பங்க்சர் வைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் ஆயுர்வேத மருத்துவத்துலேயும் சரி, சீன மருத்துவத்துலேயும் சரி, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு மூலிகை இது.
இதுவும் என்ன செய்யும்னா மசில் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும். நல்ல ஒரு மிகப்பெரிய தசை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். குறிப்பாக இந்த கிரிக்கெட் போன்ற உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிற வீரர்கள், விளையாட்டு வீரர்கள்லாம் அவங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஷாட் அடிக்கணும், ஒரு சிக்ஸர் அடிக்கணும்னு வச்சுங்க, அவங்க ஷோல்டர்லேருந்து கை வரைக்கும் அந்த பவர்ஃபுல்லாக அந்த பாலை எதிர்நோக்கணும். ஒரு ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு இது இன்க்ரீஸ் பண்ணுது. குறிப்பாக டெஸ்டோஸ்டரோன் அளவை இன்க்ரீஸ் பண்ணுது, தசை வளர்ச்சியை ஊக்குவிக்குது, உடம்போட செயல்பாட்டும் திறன் ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இதுவும் மசில்ஸில் இருக்கிற ரிப்பேரிங் ரெக்கவரியை ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுக்குது, உடல் வலிமையை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, ரத்த அழுத்தத்தை குறைக்குது, கொலஸ்ட்ரால் லெவலை மெயின்டைன் பண்ணுது, இதய தசைகளை இதுவும் பலப்படுத்துது. அந்த கோஎன்சைம் Q10 அப்படிங்கிற ஒரு என்சைம் நம்ம உடம்புல இயற்கையாகவே சுரக்கணும். அந்த கோஎன்சைம் Q10 சுரக்கும் போது என்ன ஆகும்னா மைட்டோகாண்ட்ரியா ஆரோக்கியமாக இருக்கும். இதில் இருக்கிற எல்லா மூலிகைகளும் சேர்ந்து உடம்போட ஆரோக்கியமாக அந்த ஹார்மோன்கள் என்சைம்கள் சுரக்கும் தன்மையை அதிகரிக்கும் போது தசைகள் அந்த மைட்டோகாண்ட்ரியாலாம் வலுவாகுது, இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. பிளட் ஃப்ளோ எவ்வளவுக்கோ பெட்டராக இருக்கோ அவ்வளவுக்கோ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஏன், ஒவ்வொரு செல்லுக்கும் ரத்தம் வந்து சேரணும். நம்ம வீட்டுக்கு சமையல் அறைக்கு பத்திரம் வந்து சேர்ந்தால் மட்டும்தான் நம்மளால் சமைக்க முடியும். அப்போ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான விட்டமின், மினரல்ஸ், நியூட்ரிஷன் இது எல்லாமே வேணும். அப்போ என்ன செய்யணும், அதற்கு அந்த இரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கணும். இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி கொடுக்குது. அதனால இதே நோய் அபாயத்தை குறைக்குது. யாரும் அன்மியூட்ல இருக்கீங்க? யாரோ மன்னிக்கும், யாரோ அன்மியூட் கொடுத்துருக்காங்க. ஓகே, சாரி. சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்துது, சிறுநீரக கற்களை கரைக்கிறது. குறிப்பாக இந்த நெரிஞ்சியல் முள்ளோட வேலை அப்படிங்கிறது சிறுநீரகத்தை பாதுகாக்கிற விஷயம். எவ்வளவு பெரிய கல்லாக இருந்தாலும் இது உடச்சி கரைச்சி வெளியில் எடுக்கும். இதில் இந்த ருத்ராட்ச கொட்டை சைஸ்க்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் எடுத்து கல் வெளியில் வந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சிறுநீர் பாதைகளில் தொற்றுகள் இருக்கும். இப்போ சில பேருக்கு பப்ளிக் டாய்லெட்டில் போனால் அந்த கிருமிகளோட தன்மை என்ன தெரியுமா, அந்த தண்ணியில் மேல் நோக்கி பயணம் செய்யும். அந்த கிருமிகள்லாம் பப்ளிக் டாய்லெட் போய் ஒருத்தவங்க ஒன் பாத்ரூம் போகிறாங்க அப்படின்னா அந்த கிருமிகள் அந்த சிறுநீரில் மேல் நோக்கி பயணம் செய்து பிறப்பு உறுப்பில் போய் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் இந்த சிறுநீர் பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆண்கள்லாம் இப்போ மாறிட்டாங்க. முன்னாடியெல்லாம் ஆக்சுவலி சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னா உட்கார்ந்த நிலையில் தான் கழிக்கணும். அந்த மல ஆசனம்னு சொல்லுவாங்க. காலை குந்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஒன் பாத்ரூம் போகிறது மட்டும்தான் இயற்கையான முறை. நம்ம சின்ன வயசுலலாம் அப்படி தான் போனோம். ஆனால் இன்றைக்கி எல்லாம் என்னென்னா யூரினல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு போகிற மாதிரி அமைப்பு தான் வந்துடுச்சு. கூடிய வரைக்கும் ஒன் பாத்ரூம் போகிறதுங்கிறது உட்காந்துட்டு போகிற மாதிரி பண்ணுங்கள், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி. ஆனால் பெண்கள் மேக்சிமம் உட்காந்துக்கிட்டே போகிறதுனால அவங்களுக்கு அந்த சிறுநீர் தொற்றுங்கிறது ரொம்ப அதிகமாக ஆகிறத பார்க்குறோம். ஆனால் இது சிறுநீர் பாதையில் இருக்கிற தொற்றுகளை எல்லாம் தடுக்குது. அதே மாதிரி உட்காந்துட்டு போகும்போது என்ன ஆகும்னா அந்த பிளாடர் முழுசாக நசுங்கி மொத்தமாக அந்த ரிட்டன்ஷன் இல்லாமல் எல்லா சிறுநீரையும் வெளியேற்றும். அப்போ சிறுநீர் பை அப்படிங்கிறது ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி இந்த சிறுநீர் கழிவு வெளியேற்றத்தை ஊக்குவிக்கிறது இந்த நெரிஞ்சியல் முள். சிறுநீரக சுத்திகரிப்பையும் மேம்படுத்துது. அடுத்தது இனப்பெருக்க ஆரோக்கியத்துக்கு ஸ்பெம்ஸ் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுது, ஸ்பெம்மோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அதனால் என்ன ஆகுனா இந்த இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கிற மேலுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. சர்க்கரை அளவை கம்மி பண்ணுதுன்னு சொல்ல முடியாது, சீராக்குது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. குறிப்பாக டயபெட்டிஸ் மெயின்டெனன்ஸ்க்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. இது மன ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகுது. இங்கே அடுத்ததாக ஸ்டெம் செல் அப்படிங்கிற 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த ஸ்டெம் செல் அப்படின்னா என்ன? நம்முடைய தாயின் கருவறையில் நமக்கு உணவு கொடுத்தது வந்து அம்மாவோட தொப்புள் கொடி. அந்த தொப்புள் கொடி வழியாக நமக்கு உணவு வரும்போது அதில் உருவாகிற ஒரு விஷயம் ஸ்டெம் செல். சின்ன வயதாக இருக்கும்போது, அப்போ சின்ன வயசில் வர்றது தான் நம்ம உடம்புல வயதாகும் போதும் இருக்கும்.
சின்ன வயசில் இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிறது நம்ம பாடியில் அபரிமிதமாக இருக்கும். ஒரு சில குழந்தைகள்லாம் கீழே விழுந்து அடிபடும், ஆனால் அவங்களுக்குலாம் ரொம்ப சீக்கிரமாக ஆறும் பாருங்கள். ஒரு காயம் இருக்கும், சீக்கிரமாக ஆறும். எலும்பு வந்து அப்படி உடஞ்ச மாதிரி இருக்கும், வளைஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சீக்கிரமாக அவங்களுக்கு குணமாகும். காரணம் என்னென்னா, குழந்தைகள்கிட்ட அந்த ஸ்டெம் செல்லோட அளவு ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். வயதாக வயதாக அந்த ஸ்டெம் செல்லோட குவான்டிட்டி குவாலிட்டியும் கம்மியாகிட்டே வரும்போது உடம்புக்குள்ளே நேச்சுரலாக நடக்க வேண்டிய ரிப்பேரிங் ப்ராசஸ் அப்படின்னு நடக்காது. இந்த ஸ்டெம் செல்லுங்கிறது என்ன செய்யும்னா, நம்ம உடம்புல ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்குன்னா எந்த இடத்துல டேமேஜ்னு போய் பார்க்கும். எந்த ஆர்கனில், அந்த ஆர்கனில் இருக்கிற எந்த டிஷ்யூவில், அந்த டிஷ்யூவில் இருக்கிற எந்த செல் டேமேஜ் ஆகிருக்குன்னு போய் பார்த்து அந்த செல்லை இந்த ஸ்டெம் செல் ரீப்ளேஸ் பண்ணிவிடும். அப்போ என்ன நடக்கும், உங்களுக்கு குவாலிட்டியான டிஷ்யூவாக மாறும். குவாலிட்டியான டிஷ்யூ ஆச்சுன்னா ஆர்கன் குவாலிட்டி ஆகிடும். ஆர்கன் குவாலிட்டியாக இருந்ததுன்னா அந்த சிஸ்டம் ஒழுங்காக இயங்கும். இதை எதோட நாம் கம்பேர் பண்ணலாம் இந்த ஸ்டெம் செல்லை அப்படின்னா, நீங்கள் ரம்மி அதே மாதிரி ஏதாவது விளையாடுறீங்க, சீட்டுக்கட்டு, அதில் ஒரு கார்டு வரல, ஆனால் ஒரு ஜோக்கர் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜோக்கரை வச்சுட்டு நீங்கள் நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி கார்டை மூடி வைப்பீங்களே, அதே மாதிரி இது ஒரு ஜோக்கர் மாதிரி எந்த இடத்துல வேணாலும் போய் அந்த இடத்தோட இயல்பாக மாறும். அது எப்படிங்க சாத்தியம்? ஒரு செல் வந்து எல்லா இடத்துலையும் போய் எப்படிங்க ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு அம்மாட்ட இருக்கிற கருமுட்டையும் அப்பாட்ட இருக்கிற விந்தனும் சேர்ந்து ஒரு ஜைகோட் அப்படின்னு ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்டெம் செல் உருவாகி, அந்த செல்லு தான் உங்களோட கண்ணு, காது, மூக்கு, மூளை, நகம், முடி, கிட்னி எல்லாமே ஆயிருக்கு. அப்போ ஒரு செல்லால் இத்தனை விதமான பரிணாம வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னா, இந்த ஸ்டெம் செல்லும் உங்கள் உடம்புல எந்த இடத்துல எந்த டேமேஜ் இருந்தாலும் அதை போய் சரி செய்ய முடியும். அதுதாங்க இந்த ஸ்டெம் செல்லோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ இந்த ரெட் பீச் ஸ்டெம் செல் அப்படிங்கிறது சைனாலேருந்து நமக்கு வருது. இது செல் மீள் உருவாக்கம், அதாவது செல் புதுசாக உருவாகும் போது நல்ல குவாலிட்டியாக உருவாகிறதுக்கு ஊக்குவிக்குது. செல் வயதாகிறத தாமதப்படுத்துது. அதாவது நம்ம உடம்புல செல் அழியிறதும் புதுசாக உருவாகிறதும் நடந்தே இருக்கும். உங்கள் செப்பலை பாருங்களேன், வீட்டில் காலையில் செப்பல் போடுவீங்கள்ல, அந்த செப்பல் எப்படி இருக்குங்க, கொஞ்சம் லெஃப்ட் சைடு கொஞ்சம் தேஞ்சு, வலது பக்கம் கொஞ்சம் தேஞ்சு, நடுப்புற கொஞ்சம் ஒரு பள்ளமாகி தேஞ்சு போயிருக்கும். அந்த செருப்பு வாங்கி எத்தனை வருஷம் ஆகுதுங்க? ஒரு வருஷம் இருக்குமா, இல்லை ஒரு 6 மாதம் இருக்குமா? ஆனால் இந்த கால் உங்கள் கைக்கு வந்து, உங்கள் உடம்புக்கு இந்த கால் வந்து எத்தனை வருஷம் ஆச்சுங்க? இந்த கால் வந்து அதே மாதிரி தேஞ்சிருக்கா? நீங்கள் வெறுங்காலையும் நிறையா நடந்திருக்கீங்க, செருப்பு போட்டு நடந்திருக்கீங்க. அப்போ வீட்டுக்குள்ளே வெறுங்காலில் தான் நடக்கிறீங்க, அப்போ கால் தேயணும்ல. ஆனால் ஏன் அந்த கால் வந்து குட்டியூண்டு காலாக இருந்ததுன்னா, அப்படியே பஞ்சு காலாக இருந்தது, இவ்வளோ பெரிய முரட்டு காலாக எப்படி வளர்ந்துருக்குங்க? அந்த செல்கள் புதுசாக உருவாகிறது நம்ம உடம்புல நடந்துக்கிட்டே இருக்குது. இது என்ன செய்யுது, அந்த செல் புதுசாக உருவாகும் தன்மையை அதிகரிக்குது, செல் இறக்கும் தன்மையை குறைக்குது. அதனால வயதாகும் தன்மையை வந்து கம்மி பண்ணி கொடுக்குது. செல்லுக்குள்ளே ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா சரி பண்ணும், புதிய செல்கள் உருவாகிறத சப்போர்ட் பண்ணுது, செல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. செல் வளர்ச்சி, இது என்ன நடக்கும் செல் வளர்ச்சி அப்படின்னா, ஒரு செல் 2 ஆகும், 2 செல் 4 ஆகும், 4 செல் 8 செல் ஆகும். அப்போ ஒரு செல்லுலேருந்து தான் இன்னொரு செல் உருவாகுது இல்லை. அப்போ இந்த மாஸ்டர் காப்பி அப்படிங்கிற செல்லு குவாலிட்டியாக இருக்கணும், அதுலேருந்து புதுசாக உருவாகிற செல் அதே குவாலிட்டியில் டூப்ளிகேஷன் ஆகணும். அந்த விஷயத்தை இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். சருமத்தை இளமையாக வைக்கும். சுருக்கங்கள் வயதாக வயதாக முகத்தில் சில சுருக்கங்கள், அந்த கண்ணுக்கு பக்கத்துலாம் ஃபைன் லைன்ஸ் எல்லாம் வரதை பார்ப்பீங்க. அந்த சுருக்கங்களை இதை கம்மி பண்ணும். சருமத்துக்கு ஒரு எலாஸ்டிசிட்டி இருக்கும். அப்படி கன்னத்தை அப்படி பிடிச்சி இழுத்து விட்டால், அந்த குழந்தைங்கள்லாம் இழுத்து விட்டால் ரப்பர் மாதிரி அப்படி உள்ளே போயிட்டு வரும் பாருங்கள். அந்த சரும நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கும், ஒரு க்ளோவை கொடுக்கும், ஸ்கின்னுக்கு வந்து ஒரு க்ளோவை கொடுக்கும், முகத்துக்கு ஒரு வசீகரத்தையும் அழகையும் கொடுக்கும், வயதாகும் தன்மையை அறிகுறிகளை தடுக்கும். சருமம் வந்து அப்படியே ஒரு தொங்கி போய் சில பேருக்கெல்லாம் இருக்கும்ல, அப்படி இல்லாமல் இறுக்கமான டைட் ஸ்கின்னாக இருக்கும். இதுலேயும் ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிறது இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிறது ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்க்கிற ஒரு விஷயம். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி செல் டேமேஜை தடுக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது. அடுத்தது டிஎன்ஏ லெவலில் பாதுகாப்பு கொடுக்குது, மரபணு டிஎன்ஏவோட ஸ்திரத்தன்மையை பராமரிக்குது. குறிப்பாக டெலோமியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த டிஎன்ஏல இருக்கும். இதுதான் வயதாகும் தன்மையை, நம்ம வாழும் காலத்தை அதிகரிக்கிற ஒரு விஷயத்த செய்யுது. இந்த ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ் அந்த டெலோமியரோட கேப் ஒன்று, தொப்பி ஒன்று இருக்கும்,
அதோட நீளத்தை அதிகரிக்கிறதுக்கு உதவுறது. செல் புதுசாக உருவாகும்போது அது தவறாகாமல் ஒரு நல்ல குவாலிட்டியாக செல்கள் அந்த செல் புதுசாக டூப்ளிகேஷன் வந்து நல்லா ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி சூரிய ஒளியில் அல்ட்ரா வயலட் ரேசஸ் அதுலேருந்து நம்ம ஸ்கின்னை பாதுகாக்குது. அதனால என்ன, சரும புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வராமல் தடுக்குது, சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. ஸ்டெம் செல், இன்னொரு ஸ்டெம் செல் க்ரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். இது சுவிட்சர்லாந்தில் கிடைக்கக்கூடிய ஒரு க்ரீன் ஆப்பிள். இதோட தன்மை என்னென்னா, அந்த பழம் மரத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒரு ஸ்க்ராட்ச் ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது தன்னைத்தானே குணப்படுத்திக்கும், அதை ரிப்பேர் பண்ணிக்குமா. இப்போ ஒரு நாய்க்கெல்லாம் அடிபட்டதுன்னா அந்த காயம் தானாகவே ஆறிக்கிறத பார்க்கணும். நாம் தான் ஆயின்மெண்ட்டு போடணும், கட்டணும் அப்படின்னு இருக்கும். இந்த நாய் பூனை எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா நக்கி கொடுக்கும், அவ்வளோதான், தானாகவே ஆறி போயிடும். அதே மாதிரி இந்த க்ரீன் ஆப்பிளோட ஸ்டெம் செல் அப்படிங்கிறது அது தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் ஆற்றல் உண்டு. அதில் மருத்துவ பயன்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. இதுவும் சரும செல்களை புதுப்பிக்கிறது. அதாவது ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக அதை மென்மையாக்கி எலாஸ்டிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி அதோட கொலாஜன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது உருவாக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணி டோன், ஸ்கின் டோன், சில பேருக்கு கலர் வந்து ஒரே சீராக இருக்கும். முகம் பார்த்தீங்கன்னா கலர் முகம் முழுக்க ஒரே கலராக இருக்கும். சில பேருக்கு மங்கு இருக்கும், அங்கங்கே கருந்திட்டு தேமல் மாதிரியெல்லாம் அந்த ஸ்கின் டோன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது என்ன செய்யணும்னா அந்த ஸ்கின் டோனை வந்து சரி பண்ணி கொடுக்கும். முழு இதுக்கும் சருமத்துக்கு வந்து ஒரு சாஃப்டை கொடுக்கும், சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். ஸ்கின்னில் இருக்கிற சுருக்கங்கள், நெத்திலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நீட்டாக அப்படியே கோடு போயிட்டே இருக்கும். கண்ணை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபைன் லைன்ஸ்னு சொல்லுவாங்க, நிறையா இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். இதுவும் சரும இறுக்கத்தை மேம்படுத்தி எலாஸ்டிசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், இளமையான தோற்றத்தை தரும். அதே மாதிரி சருமம் வெளி டேமேஜ்லேருந்து, இப்போ வெளியில் போகும்போது வெயில், அந்த அல்ட்ரா வயலட் ரேசஸ், இதே மாதிரி டேமேஜஸ்லேருந்து ஸ்கின்னை வந்து பாதிப்படையுது, பொல்யூஷன் முதற்கொண்டு எல்லாமே. இது என்ன செய்யும்னா அந்த ஸ்கின்னை வந்து பாதுகாக்கும். ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக நியூட்ரிஷன்னு மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கணும். அந்த ஈரப்பதத்தை வந்து அதிகரித்து ஒரு ட்ரை ஸ்கின் இல்லாமல் ஒரு அழகான ஸ்கின்னை பார்க்கும்போதே நல்ல பளபளப்பாக இளமையாக யங்காக ஒரு வசீகரமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை இது உருவாக்கி கொடுக்கும். அடுத்தது எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம். இது ஹார்னி கோட் வீடுன்னு சொல்லுவாங்க. ஹார்னி கோட் அப்படின்னா ரவுடி ஆடு, வீட் அப்படின்னா தாவரம், வீட்டு கிடையாது, வீடுங்கிறது கலைன்னெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ரவுடி ஆட்டு தாவரம். அது என்னங்க ரவுடி ஆட்டு தாவரம்? இது சில ஆட்டு இடையர்கள்லாம் மேய்ச்சல் போகும்போது சில ஆடுகள் மட்டும்தான், என்னடா இது ரவுடித்தனமாக எல்லா கடைச்ச ஆட்டெல்லாம் போட்டு ரேப் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. அது இனப்பெருக்க காலம் இல்லாமல். அதுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த தாவரத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஐயா இப்படி துள்ளி குதிக்கிறாரு, கிழமை வந்து துள்ளி விளையாடுறான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த தாவரம் பாலியல் செயல்பாட்டை மேம்படுத்துது, பாலியல் இச்சையை தூண்டி கொடுக்குது, ஆண்மை குறைபாடை சரி பண்ணுது, இந்த டிசைரை ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, இனப்பெருக்க மண்டல ஆரோக்கியத்தை ஒட்டுமொத்தமாக அதிகரித்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் எலும்போட டென்சிட்டியை அதிகப்படுத்தி கொடுக்குது. இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது எலும்பில் இருக்கிற அந்த கால்சியத்தோட அளவு கம்மியாகும் போது, அது எப்போ கம்மியாகும், நாம் இப்போ உடம்ப அமிலத்தன்மை அதிகமாக வச்சுக்கிறோம். இப்படி சமைத்த உணவுகள் தான் அதிகமாக சாப்பிட்றோம். அதுவும் அதோட சாப்பிட்ட உடனே போய் ஒரு சிக்கனு மட்டனு சாப்பிட்டுட்டு அதோட ஒரு கோக்கு ஃபேண்டா அப்படின்ட்டு சில அசிடிக் கண்டென்ட் நிறையா இருக்கிற திரவங்களை குடிக்கிறோம். கார்பன் டை ஆக்சைடு ஏற்றப்பட்ட சில திரவங்களை குடிக்கணும். அது உடம்புக்கு அதிக கேடு விளைவிக்கக்கூடியது. அதில் ஆசிட் கண்டென்ட் ஜாஸ்தி. நம்ம சமைத்த உணவுலையும் ஜெரிக்க என்னாகும், அசிடிட்டி அப்படிங்கிறது அதிகமாகும். அப்போ அதை சமன் செய்யறதுக்கு உடம்பு வந்து அந்த அல்கலைனாக மாற்றுறதுக்கு, காரத்தன்மையை அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம வீட்டில் சர்க்கரை இல்லைன்னா பக்கத்து வீட்டில் போய் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு போய், இந்த ஒரு டம்ளரில் கொஞ்சம் சர்க்கரை தாங்களேன், நான் அப்புறமா தரேன், நான் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்கள்ல. அதே மாதிரி கடன் வாங்கிக்கோங்க. யார்கிட்ட போய் கடன் வாங்கணும்னா எலும்பிட்ட, பக்கத்தில் இருக்கிற எலும்பிட்ட போய் கொஞ்சம் கால்சியம் கொடுப்பா அப்படின்னு கேட்கும். அது கொடுக்கலன்னா கூட இது கவலைப்படாது, அப்படியே கொஞ்சம் சுரண்டி எடுத்துகிட்டு வந்துடும். அதே மாதிரி சுரண்டி ஒரே இடத்துல சுரண்டாது, அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படி சுரண்டும் போது என்ன ஆகும்னா, எலும்போட அந்த உள்ள நுண் துளைகள் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல அந்த துளைகளோட அளவு பெருசாக ஆஸ்டியோபோரோசிஸ்னால் துளைகள், ஓட்டைகள்,
இடுக்குகள்னு சொல்லலாம். அதனால என்ன ஆகும், எலும்போட வலிமை கம்மியாகும். அதோட டென்சிட்டி கம்மியாகும் போது, அடர்த்தி கம்மியாகும் போது வலிமை கம்மியாகும். அது எலும்பு முறிவை கொடுக்கும். சில பேர்லாம் பாத்ரூமில் போனாங்க, கீழே விழுந்தாங்க, மல்டிபிள் ஃப்ராக்சர் இடுப்பில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கெல்லாம் காரணியாக இருக்கிற விஷயத்தை சமன் பண்ணி எலும்பு முறிவு அபாயத்தை இது குறைக்கும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி, ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி, ரத்த அழுத்தத்தை சீராக்கி, இதய செயல்பாட்டை ஊக்குவிச்சு, அந்த பல்பிட்டேஷன்லாம் சில பேருக்கு அதிகமாக இருக்கும், அதெல்லாம் சமன்படுத்தி இதய நோய்களை தடுத்து காக்கும். இது உடலோட ஆற்றலை மேம்படுத்தும். அந்த செல்கள் அபரிமிதமாக ஆற்றலை உருவாக்குறதுக்கு அந்த மைட்டோகாண்ட்ரியா பவர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த விஷயத்தை தான் இது பண்ணுது. சோர்வை போக்கும், உடம்போட அந்த சகிப்புத்தன்மை, அதாவது வலியோட சகிப்புத்தன்மை, ஒரு ரெக்கவரி அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். செயல்திறனை, ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். மெட்டபாலிசம் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இதுவும் மனசை அமைதிப்படுத்தி கொடுக்கும், மனநிலையை மேம்படுத்தி கொடுக்கும், ஒரு ஃபோக்கஸ்டு கொடுக்கும், நினைவாற்றலை அதிகரித்து கொடுக்கும். அறிவாற்றல் செயல்பாடு, ஞாபக சக்தி. ஒரு விஷயம் புதுசாக சில பேர் வியாபாரத்தில் வெற்றி பெறவர்கள் ஒரே விஷயத்தை செய்கிறதில் வித்தியாசமாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த அறிவாற்றல் அதிகமாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, வித்தியாசமாக செய்வாங்க, ஒரு பெரிய விஷயத்தை சாதிப்பாங்க. இது இந்த ஹார்னி கோட்வீட் அறிவாற்றல் செயல்பாட்டையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. கார்டிசெப் காளான்கிறது இப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த கார்டிசெப் காளான் அப்படிங்கிறது ஒரு கம்பளி பூச்சி மாதிரி இருக்கும். இது எங்கே கிடைக்கும்னா, அதிக உயரம் இருக்கிற இமயமலை பகுதிகளில் தான் இது கிடைக்கும். இது ரொம்ப வேல்யூ அதிகமாக இருக்கிற காளான். இதுக்கு ஹிமாலயன் கோல்டுன்னு சொல்லுவாங்க, ஹிமாலயன் வயக்ரான்னு சொல்லுவாங்க. இது சீன மற்றும் திபெத்திய மருத்துவத்தில் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு. இது செல்களில், மைட்டோகாண்ட்ரியாவில் அந்த ஏடிபி அப்படிங்கிற ஒரு ஆற்றல் உற்பத்தி ஆகணும். அந்த ஆற்றல் உற்பத்தி ஆகும் திறனை அதிகரிக்குது. உடம்பு அந்த செல்கள் ஆக்சிஜனை உள் வாங்கிக்கும் திறன் இருக்குல்ல, அந்த ஆக்சிஜனை பயன்படுத்திக்கும் திறனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ப்ரீத்திங், லங்ஸோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி லங்ஸோட ஃபுல் கெப்பாசிட்டியில் நீங்கள் சுவாசம் எடுக்க முடியும். இப்போ இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஓட்டப்பந்தய வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல, அதுவும் குறிப்பாக மேரத்தான் மாதிரி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஓடுறவங்கெல்லாம் ஜின்சங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுப்பாங்க. அது ஸ்டெமினா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி உடம்புக்கு அந்த ஆக்சிஜனை எடுத்து ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த கார்டிசெப் அப்படிங்கிற காளானை பயன்படுத்துவாங்க. இதனால் என்ன ஆகும்னா, நுரையீரல் முழு பவரோட வேலை செய்யும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், சிறுநீரக செயல்பாட்டை இன்க்ரீஸ் பண்ணும், லிவரோட ப்ரொடக்ஷனுக்கு இது ரொம்ப சப்போர்ட், ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. இதுலேயும் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, வயதாகும் தன்மையை குறைக்கும், இதுவும் பாலியல் திறனை மேம்படுத்தும், பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதனால தான் இதுக்கு ஹிமாலயன் வயக்ரான்னு பேர் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு கிலோவோட ரேட்டு. இன்றைக்கி தங்கத்தோட விலை எப்படி அதிகமோ அதே மாதிரி இந்த கார்டிசெப்ஸ் காளானோட விலை அதிகம். ஒரு சூப்பு என்ன விலைங்க? நீங்கள் பக்கத்தில் போய் ஒரு ஹோட்டலில், சின்ன ஹோட்டலில் சாப்பிட்டிங்கன்னா ஒரு 25 ரூபா 30 ரூபா இருக்கும். ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பிட்டிங்கன்னா ஒரு 100 ரூபா 120 ரூபா இருக்கும் ஒரு சூப்பு. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டிங்கன்னா கூட ஒரு 1000 ரூபா 700 ரூபா 800 ரூபா இருக்கும் ஒரு சூப்பு. ஆனால் இந்த கார்டிசெப் சூப்பு 50,000 ரூபாய். அந்த அளவு காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்ட் இது. அடுத்தது சீனி துளசி, ஸ்டிவியா ரெபோடியானா. இது சர்க்கரைக்கு மாற்றாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு, கலோரி இல்லாதது. இது சர்க்கரை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்குது. இரத்த அழுத்தத்தை கம்மி பண்ணுது, பிளட் ஃப்ளோ ஆகிற அந்த இரத்த நாளங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. வேறு சில அந்த ப்ராடக்ட்லாம் இப்போ நெருஞ்சியல் மூலம் என்ன செய்யணும்னா, உடம்பு இயற்கையாகவே நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி செய்யும் திறனை அதிகரித்து இரத்த குழாய்களை விரிவடை செய்யும். நெருஞ்சி முள், அந்த டிச்சிலியா காட்டிக்கோ, அதே மாதிரி ப்ராடக்டெல்லாம். ஆனால் இது இந்த இரத்த நாளங்களோட செயல்பாட்டை ஊக்குவிக்கும். அது என்னங்க இரத்த நாளங்களோட செயல்பாடு? இப்போ ஒரு இடத்துல ஒரு பிளாக்கேஜ் வருதுன்னு வச்சுங்களேன், நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயம் செய்யும். இப்போ நீங்கள் வெளியூர்லாம் போகும்போது, பயணம் செய்யும்போது பார்த்துருப்பீங்க, ஒரு இடத்துல பாலம் கட்டுவாங்க. பாலம் கட்டும்போது என்ன செய்வாங்க, அந்த பாதையை துண்டுபட்டிருக்கும், அடையப்பட்டிருக்கும். அப்போ லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ ஒரு சின்னதாக ஒரு வழி பாதை அப்படியே மண் மாதிரியே இருக்கும். அதில் ரோடெல்லாம் இருக்காது, மண் மாதிரியே இருக்கும். ஒரு ஒத்தடி பாதை மாதிரி ஒரு வெறும் பாதை மட்டும் இருக்கும், ரோடு இல்லாமல். அப்படியே போய் லெஃப்ட்டில் போய் ரைட்டில் போய் யூட்டர்ன் எடுத்து
திருப்பியும் அப்படியே பைபாஸ் பண்ணி அந்த ரோடில் ஏறும். அதே மாதிரி ரத்த நாளங்களில் ஏதாவது இப்போ வந்துடுச்சுன்னா என்ன செய்யும் தெரியுமா, ஒரு சின்னதாக ஒரு பைபாஸை க்ரியேட் பண்ணும். அது பெரிய அளவு இருக்காது, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அந்த மெயின் ரத்த குழாய் அளவுக்கு பெருசாக இருக்காது, சின்னதாக இருக்கும். அதே மாதிரி மல்டிபிள் பேசேஜை உருவாக்கும். அப்போ இதே மாதிரி உருவாக்கும் தன்மை வேணும் அப்படின்னா சில சத்துக்கள் வேணும். இந்த சீனி துளசி அதுக்கு சப்போர்ட் பண்ணுது, ரத்த ஓட்டத்தை சீராக்குது, ஹை பிபியை கம்மி பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி பல் ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப நல்லது. பல் சொத்தையை தடுக்குது. நம்ம உடம்புலேயே ஒரு ஆர்கன் ஏதாவது ஒன்று உண்டு, ரிப்பேர் தன்னைத்தானே குணப்படுத்திக்க முடியாத ஒரு ஆர்கன் இருக்குது அப்படின்னா அது பல் மட்டும்தான். நீங்கள் பல்லுக்கு மட்டும் பல் டாக்டர் தான் போய் ஆகணும். அது ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா பல்லுக்கு போய் மாற்று தான் வைக்கணும். இதே லிவர் மொத்தமாக போச்சு, ஒரே ஒரு சின்ன பிட்டு 1 இன்ச் லிவர் டிரான்ஸ்பிளேட்டுங்கிறது அவ்வளோதாங்க. 1 இன்ச் லிவர் எடுத்து அதில் ஒட்டு போட்டு வச்சுருவாங்க, அது மொத்த லிவரையும் சரி பண்ணிடும். ஆனால் பல்லு மட்டும் அப்படி கிடையாது. ஆனால் இது பல் சொத்தையை தடுக்கும், பல்லில் இருக்கிற பாக்டீரியா வளர்ச்சியை கட்டுப்படுத்தும், வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பிளேக்ஸ், பல்லுக்கு வெளியில் அந்த இடுக்குகள்லாம் அந்த ஒரு படிமானம் இருக்குது பாருங்கள், அந்த படிமானம் உருவாகிறது தடுக்கிறது. ஈறுகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. பாசிஃப்ளோரா அப்படிங்கக்கூடிய மன அமைதிக்கான மூலிகை. இது மன அழுத்தத்தை குறைக்குது, பதட்டத்தை குறைக்குது, நரம்பு தளர்ச்சியை குறைக்குது, நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பை கொடுக்குது. டீப் ஸ்லீப்னா சில பேர் வந்து ஆர்இஎம்னு சொல்லக்கூடிய ரெம் அதிகமாக இருக்கும். அந்த கண் வந்து இப்படி அசைஞ்சிட்டே இருக்கும் தூக்கத்தில், கனவு காணும்போது. அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாகவே இருக்கும். ஆனால் இந்த பாசிஃப்ளோரா என்ன செய்யும்னா அந்த டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இல்லாமல் ஒரு டீப் ஸ்லீப்பை கொடுக்கும். அதனால் என்னென்னா நீங்கள் தூக்க மாத்திரையெல்லாம் தூக்கி போட்டலாம், அந்த அளவுக்கு ஒரு ஆழ்ந்த நித்திரையை இது கொடுக்கும். ஸ்லீப் சைக்கிளை வந்து சமன்படுத்தி கொடுக்கும். சில பேர்லாம் இதை இழுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போல்லாம் எனக்கு 10 மணிக்கெல்லாம் தூக்கம் வந்துடுதுப்பா, நான் போய் படுத்துடுறேன். அது மாதிரி காலையில் எழுந்திருக்கும்போது முன்னாடி எழுந்தால் ரொம்ப லேட்டாக தான் அந்த ஒரு நார்மல் ரேஞ்சுக்கு வருவேன். குறிப்பாக இந்த தூக்க மாத்திரை சாப்பிட்றவங்களாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நர்ஸ் ஒருத்தங்கள்ட்ட பேசினேன். அப்போ சொல்லும்போது டெய்லி எனக்கு தூக்க மாத்திரை தாங்க போட்டுட்டு சாப்பிட்றேன், ஆனால் காலையில் எனக்கு அந்த ஹேங் ஓவர் மாதிரியே இருக்குங்க. 11 மணிக்கு மேலே தான் எனக்கு ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கே வருவேன். அது வரைக்கும் நான் என்ன செய்கிறேன் எப்படி செய்கிறேன் அப்படின்னு தெரியாது, ஒரு தள்ளாட்டமாகவே இருக்கும். இதை எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு அந்த இதெல்லாம் இல்லை. இப்போ தூக்க மாத்திரையை நிறுத்திட்டேன். காலையில் எழுந்திருக்கும்போது, நைட்டு படுக்கும்போது எனர்ஜியோடு படுக்கிறேன், காலையில் எழுந்திருக்கும்போது ஃபுல் எனர்ஜியோடு எழுந்துக்கிறேன். எடுத்தோடனே என்ன வேலை செய்யலாம் அப்படின்ட்டு சமையல்லாம் வேகமாக முடியுது அப்படிங்கிறேன். அது மாதிரி ஒரு டீப் ஸ்லீப்பை கொடுக்கும். அதே மாதிரி வலி நிவாரணியாகவும் இருக்கும். மசில்ஸ் கிராம்பெல்லாம் பிடிக்காமல் மசில் ஸ்ட்ரெங்க் பண்ணி மசிலோட பெயின் ரிலீஃப் பண்ணி கொடுக்கும். தலைவலி, இப்போ மைக்ரேன்லாம் நிறைய பேருக்கு இருக்குல்ல, அந்த தலைவலியெல்லாம் கம்மி பண்ணி கொடுக்கும். ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனாலே பாதி வருது இது. அதே மாதிரி ஹார்ட் ஃப்ளாஷஸ்னு சொல்லுவாங்க மெனோபாஸ் டயத்தில், அந்த ஹார்ட் ஃப்ளாஷஸை கம்மி பண்ணும். பீரியட்ஸ் டயத்தில் இருக்கிற பெயினெல்லாம் இது கம்மி பண்ணி கொடுக்கும். நரம்பு சம்பந்தமான வலிகளையும் கம்மி பண்ணி கொடுக்கும். இது நேச்சுரல் பெயின் கில்லர். பாசிஃப்ளோராவோட மற்ற பயன்கள் என்ன அப்படின்னா, ரத்த அழுத்தத்தை குறைக்கும், இதய துடைப்பை. பல்பிட்டேஷன் சில பேருக்குலாம் ஜாஸ்தியாக இருக்கும். இசிஜி போனாலே பயந்துருவாங்க. அந்த பல்பிட்டேஷன் 110, 120, 130 போகும். அதே மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பாசிஃப்ளோரா வந்து அமைதிப்படுத்தி மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்து அந்த பல்பிட்டேஷனை, அந்த ரிதம் கரெக்டாக இருக்கிற மாதிரி லப்டப்னு ஒரே சீராக துடிக்கணும். லேப்டாப் அப்படின்னாலும் சில பேருக்கு துடிக்கும். அதெல்லாம் இல்லாமல் ஒரு சீராக்கி கொடுக்கும். இதய நோய் அபாயத்தை கம்மி பண்ணும், ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி கொடுக்கும், இதய தசைகளை பலப்படுத்தும். அடுத்தது கட் ஹெல்த்துக்கு, செரிமானம் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். வயத்தில் வந்து ஒரு பிடிப்பு வரும், வலியெல்லாம் சில பேருக்கு வரும், அதெல்லாம் கம்மி பண்ணி கொடுக்கும். ஆரோக்கியத்தை, குடலில் குறிப்பாக வில்லைஸ்னு சொல்லக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்கள் உரியக்கூடிய சில உறுப்புகள் முடி மாதிரி இருக்கும், அதோட ஆரோக்கியத்தை எல்லாம் மேம்படுத்தி கொடுக்கும். செரிமான கோளாறுகளை சரி பண்ணும். இதை எடுத்துக்கும் போது நிறைய பேருக்கு வந்து டிசென்ட்ரி ஆகிறதெல்லாம் பார்ப்போம். அதை கிளென்சிங் பண்ணுற விஷயங்கள் இந்த எல்லா ஹோல் ப்ராடக்ட்லையும் இருக்குது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. உடம்புல ஏதாவது வெளியிலேருந்து நோய் தொற்றுகள் செய்யக்கூடிய வைரஸோ பாக்டீரியா வந்தால் அதெல்லாம் எதிர்க்குது. உடலோட டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஹார்மோன்களை சமன்படுத்தி கொடுக்குது. குறிப்பாக மெனோபாஸ் பீரியடில் இது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. மூட் ஸ்விங் வரும். குறிப்பாக லேடிஸ்க்கு வந்து அந்த 40 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோபம் ஜாஸ்தியாக வரும். 40க்கு மேலே நாய்க்கணும்னு சும்மாவாக சொன்னாங்க அப்படின்னு தோணும். ஒரே விஷயத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. இது மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்து அவங்கள வந்து
சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். உங்கள் வீட்டில் ஒரு நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அம்மாவுக்கோ உங்கள் துணைவிக்கோ இல்லை உங்கள் மகளுக்கோ இந்த மெனோபாஸ் பீரியடில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த எலிக்சர் மிக்ஸை ஃபஸ்ட்டு வாங்கி கொடுங்க. மெனோபாஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய போராட்டமான காலம். அந்த காலத்தை அவங்க தாண்டதுக்குள்ளே அவங்க படுற அவஸ்தை இருக்குது பாருங்கள். பீரியட்ஸ் வந்து திடீர்னு வரும், திடீர்னு வராமல் இருக்கும், வந்தால் அப்படியே ஃப்ளோ போயிட்டே இருக்கும் 10 நாள் 15 நாள். அவங்களோட அந்த வலி வேதனைகள்லாம், அந்த மைண்டு ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாங்க முடியாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த ப்ராடக்டை வாங்கி கொடுங்க. பெரிய நீங்கள் ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொடுக்கறது, ஒரு தங்க நகை வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது. அவங்க ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதனால் உங்கள் சுற்றி இருக்கிற மெனோபாஸில் இருக்கிற ஃபீமேல் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது இருந்தால் உடனடியாக இந்த ப்ராடக்டை வாங்கி கொடுங்க. அடுத்தது ஜப்பட்டிகாபா அப்படிங்கக்கூடிய திராட்சை மாதிரி இருக்கக்கூடிய அல்லது நாகப்பழம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பழம். இது மரத்தோட அத்திப்பழம்லாம் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி மரத்திலேயே விளையக்கூடிய ஒரு பழம். இதில் நிறையா சத்துக்கள் இருக்குது. இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிற உடம்பில் தன்னைத்தானே நம்ம செல்கள் நம்மையே அழிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். நம்ம உடம்பை உள்ளேருந்தே அழிக்கிற ஒரு விஷயம். அதை வந்து சமன்படுத்துது, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி கொடுக்குது, நோய்களை உருவாகாமல் தடுக்கிறதுக்கு உதவுது, நல்ல ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, வயதாகும் தன்மையை தாமதப்படுத்துது, உடலில் இருக்கிற வீக்கங்கள் அழற்சிகளை குறைக்குது, வலிகளை குறைக்குது, கிரானிக் டிசீஸோட டேமேஜஸை உடம்புல சரி பண்ணுது, கீழ்வாதம் மோட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்லாம் சொல்லுவாங்களே, அதே மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஒரு ஹெல்த், ஓவரால் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது, டைஜஸ்டிவ் ஹெல்த்தை வந்து நிறையா சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. இதில் இருக்கிற விட்டமின் சி அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, சளி காய்ச்சல் இதே மாதிரி நிறையா விஷயங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணுது, மலச்சிக்கலை சரி பண்ணுது, ஆரோக்கியமான குடல் இயக்கத்தை உருவாக்கி கொடுக்குது, இதயத்துக்கு நல்லது, தோலுக்கு நல்லது, வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது நல்லது, டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு ரொம்ப நல்லது. இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்குது. இது இயற்கையாக இனிப்பாக இருக்கிற ஒரு பழம். அடுத்தது பிளிகியா அப்படிங்கக்கூடிய அக்கிப்பழம். இது ரொம்ப சத்து நிறைந்த ஒரு பழம். இதை பொறுத்த வரைக்கும் பழமாக தான் சாப்பிட்ணும், காயாக சாப்பிட்டா அதில் விஷத்தன்மை அதிகம். முன்னாடியே சொன்னால குணம் முன்னாடி குற்றம் முன்னாடி. இது காயாக இருக்கும்போது விஷம், இதே பழமாக இருக்கும்போது அவ்வளவு மருத்துவ குணங்கள். இதில் நிறையா விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. இது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. உடலுக்கு வந்து இமீடியட்டாக ஒரு ஆற்றலை கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. இதே மாதிரி 12 பழங்களும் 12 விதமாக உங்களுக்கு 12 வித மூலிகைகளும் 12 வித உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. இப்போ இந்த ப்ராடக்ட்டு என்ன, எங்கே கிடைக்கும், இது எங்கே கிடைக்கும்னா, இப்போ யார் உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ, இதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்களோ அவங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்கும். இது ஒரு டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற கான்செப்ட், நேரடியாக கிடைக்கிற ஒரு ப்ராடக்ட். இதோட விலை 6300 ரூபாய். இது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள். இது எத்தனை நாள் எடுத்துக்கணும் அப்படின்னா, குறைந்தது 2 மண்டங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு 3லேருந்து 6 மாதங்கள் எடுத்துக்கும் போது நிறையா பலன்களை பார்க்க முடியும். நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி உங்கள் சிஸ்டம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். பக்க விளைவுகள் உண்டா அப்படின்னா, கெட்ட பக்க விளைவுகள் எதுவும் கிடையாது. பாசிட்டிவாக உங்கள் உடம்புல கேன்சர் செல் இருக்கா அப்படிங்கிறது தெரியாது, உடம்புல டியூமர்ஸ் ஏதாவது இருக்காருன்னு தெரியாது, உங்கள் உடம்புல என்ன கழிவுகள் இருக்கான்னு தெரியாது. ஆனால் இது என்ன செய்யும் அப்படின்னா, உடம்புல இருக்கிற நச்சுக்களை எல்லாத்தையும் நீக்கி உங்கள் ஹார்மோன்களை சமன்படுத்தி இரத்தத்தை உருவாக்கி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி மனதை அமைதிப்படுத்தி உங்கள் செல்கள் புதுசாக உருவாகும் தன்மையை அதிகரித்து உங்களை ஆரோக்கியமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஒரு 3லேருந்து 6 மாதங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் போது நீங்கள் பழையபடி ஒரு 20 வயசு 10 வயசு கம்மியான மாதிரி ஒரு ஃபீலில் வருவீங்க. இதில் சைடு எஃபெக்ட்டுங்கிறது கிடையாது. வேறு ஏதாவது மெடிசன் எடுத்துக்கும் போது சேர்த்து எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நீங்கள் சாப்பிட்ட உடனே அந்த மெடிசனை எடுத்துப்பீங்க. இதை கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இது வந்து நல்லா எஃபெக்டிவாக வேலை செய்யும். இது எப்படி எடுக்கணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு டப்பாவில் ஒரு 1.5 கிராம் பேக்கெட் இருக்கும். மொத்தமே 7.5 கிராம் தான். என்னங்க இவ்வளவு தான் அப்படிங்கிறீங்க? தங்கம் மாதிரி ரொம்ப
வேல்யூபிளான ப்ராடக்ட். அந்த நானோ டெக்னாலஜின்னு சொன்ன பாருங்கள், அவ்வளவு விஷயங்களை ஒரு 100 கிலோவை 1 கிராமாக மாற்றும் போது அந்த 100 கிலோவுக்கு என்ன அதே மாதிரி இருக்கிறதுனால தான் இதுக்கு இந்த அளவு இதோட வேல்யூ. இது காஸ்ட்டு கிடையாது, இந்த ப்ராடக்ட்டுக்கான வேல்யூவை கொடுக்குது. இதை எப்படி நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னா, பத்திரமா வைக்கணும் அப்படின்னா, இதை குழந்தைகள் கண்ணில் படாமல் ஒரு கூல் ட்ரை பிளேஸில் நீங்கள் எப்போதுமே வச்சுருக்கணும். இது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, இது ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்கும். இந்த ஃபோட்டோ வந்து சும்மா ஒரு ஐடியாவுக்காக போட்டிருக்கு. இப்படியெல்லாம் இருக்காது, காரப்பொடி சாப்பிட்ற மாதிரியெல்லாம் இருக்காது. நல்ல குளுக்கோஸ் மாதிரி இருக்கும். ஒரே ஒரு சிட்டிக்கை, ஒரு நாக்கு கடியில் ஒரே ஒரு சிட்டிக்கை எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட் டைம் மட்டும் ஒரு பேக்கெட் 1.5 கிராமு 12லேருந்து 15 நாள் வரைக்கும் எடுத்துக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, இது உடம்பு உள்ளே போய் வேலை செய்கிறதுக்கு, நம்ம உடம்பு இதை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இதை எப்போ எடுத்துக்கலாம்னா, நைட்டில் எடுத்துக்கிறது பெட்டர். நைட்டு நீங்கள் டின்னர் ஒரு 7லேருந்து 8 மணிக்குள்ளே சாப்பிட்ணும், அதுதான் கரெக்டான முறை. அந்த நைட் டின்னர் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு இதை ஃபஸ்ட்டு 0.1 கிராம் 0.15 கிராம் அதே மாதிரி ரொம்ப கம்மியாக அளவே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணி ஆவரேஜாக ஒரு பேக்கெட்டை 6 நாள் வர மாதிரி, அதாவது 0.25 கிராம் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இரவு நேரத்தில் எடுத்துக்கும்போது உங்கள் உடம்புல ரிப்பேரிங் ப்ராசஸ்னு பெட்டராக இருக்கும். சில பேர் வந்து நான் காலையில் எடுத்துக்கிறேனே அப்படிம்பாங்க. காலையில் எடுத்தால் நல்ல எனர்ஜியை கொடுக்கும். ஆனால் ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா, நம்ம உடம்புல ரிப்பேரிங்க்கு தான் முதல் ஃபோக்கஸ் கொடுக்கணும். ஆரம்பத்தில் இரவு நேரத்தில் மட்டுமே எடுத்துக்கோங்க. இதை சாப்பிட்டதுக்கப்புறம் நாக்கு கடியில் வச்சா உடனே கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஒரு வார்ம் வாட்டர் நீங்கள் குடிக்கலாம். அது உங்கள் உடம்புல இருக்கிற டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸை சரி பண்ணும். இது எடுத்துக்கிறதுக்கு பத்தியமே எதுவும் கிடையாது. ஆனால் இது எடுத்துக்கும்போது ஒரு 2 மணி நேரம் முன்னாடியும் பின்னாடியும் டீ காஃபிங்கிறத அவாய்ட் பண்ணணும். டீ காஃபிங்கிறது என்ன செய்யுங்க, உடம்புல இருக்கிற சத்துக்களை எடுத்து உடம்புக்கே நான் தான்ப்பா கொடுத்தேன் அப்படின்னு உடம்புக்கே திருடி கொடுக்குற விஷயமா செய்யும். இதோட பொட்டன்ஷியலை கம்மி பண்ணும். அதனால் டீ காஃபி புகைப்பிடித்தலை 2 மணி நேரம் முன்னாடியும் பின்னாடியும் அவாய்ட் பண்ணுங்க. மது அருந்துபவர்கள் கண்டிப்பாக ஒரு 12 மணி நேரம் கேப் கொடுங்க. கூடிய வரைக்கும் மதுவை தவிர்த்து விடுறது நல்லது. இதை எடுத்துக்கும் போது மதுவிலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். ஏன்னா இதில் ஹாப்பி ஹார்மோன்ஸ் நிறையா உடம்புக்கு சுரக்கும். மதுவை தேடி எதுக்கு போகிறாங்க, அந்த ஒரு செயற்கையான அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுக்காக தான். இதை எடுத்துக்கும்போது அந்த ஹாப்பி ஹார்மோன்கிறது நிறையா சுரக்கும். அதனால் ஒரு 12 மணி நேரம் கேப் விட்டு நீங்கள் மது அருந்தும்போது எடுத்துங்க. கூடிய வரைக்கும் தவிர்த்துருங்க. நாள் முழுக்க நிறையா தண்ணி எடுத்துக்கணும். இது எடுத்துக்கும்போது சில சிம்டம்ஸ் இருக்கும். உடம்பு வந்து அந்த கழிவு நீக்கம் அப்படிங்கிறது செய்யும்போது மட்டும் சில உணவு கட்டுப்பாடுகள் வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஜெரிக்கிறதுக்கு கடினமாக இருக்கிற பரோட்டா, சிக்கன், மட்டன் அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்துட்டு ஈஸியாக இருக்கிற உணவுகள் எடுத்துங்க. அது என்னங்க கழிவு நீக்கத்துக்கான ப்ராசஸ்னு, இதை எடுத்துக்கும்போது ஃபஸ்ட்டு ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு தலைவலி வரலாம். நுரையீரலை க்ளீன் பண்ணும்போது நுரையீரலேருந்து அந்த கழிவுகள்லாம் வெளியே எடுக்கும்போது சளிகளோ இருமலோ ரன்னிங் நோஸோ வரலாம். சில சமயம் காய்ச்சலும் வரலாம். அதே மாதிரி உங்கள் குடல் சம்பந்தமான அந்த ஜெரிமான மண்டலத்தை க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். ஸ்கின்னில் இருக்கிற பிரச்சனைகளை, ஸ்கின்னில் இருக்கிற டாக்ஸின்ஸை ஸ்கின் மூலமாக தான் வெளியேற்றும். அப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஸ்கின்னில் ஏதாவது ரேஷஸோ சின்ன சின்ன அந்த தடிப்பு மாதிரியோ வரலாம். அதெல்லாம் ஒரு சில நாள்களில் காணாமல் போயிடும். அது மாதிரி கீழ் முதுகில் வலி இருந்ததுன்னா உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குது, அது வெளில வருதுங்கிறதுக்கான அறிகுறி. அதற்கான கொஞ்சம் சப்போர்ட் கூட எடுத்துக்கும்போது அந்த வலியும் சரியாயிடும். இதெல்லாம் உங்கள் உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் சரியாகுதுங்கிறதுக்கான அறிகுறி. அடுத்தது வந்து நெஞ்செரிச்சல். உங்கள் உடம்புல அசிடிட்டி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதை வெளியேற்றும். வெளியில் தெளி எல்லாத்தையும் சமன்படுத்தும் போது உங்களுக்கு இந்த ஹார்ட் பர்ன் மாதிரி நெஞ்செரிச்சல் மாதிரி இருக்கலாம். அப்போ என்ன செய்யணும்னா, நிறைய தண்ணீர் குடிக்கணும். குறிப்பாக பழைய சோறு நீராகாரம் நீங்கள் எடுத்துக்கலாம். அது ரொம்ப விட்டமின் பி அதிகமாக இருக்கிற ப்ராடக்ட். அது மாதிரி கால்சியம் ரிச் இருக்கிற ப்ராடக்ட் எடுத்துக்கும் போது உடம்போட அமிலத்தன்மை கம்மியாகும். இதை தவிர என்ன இருக்குன்னா, உங்கள் உடம்புல ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது, ரத்தம் உற்பத்தி ஆகும்போது, எலும்பு மஜையில் அந்த ரத்தம் உருவாகிற வேலை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கை காலில் குடைச்சல் மாதிரி வலி இருக்கலாம். இது கம்மியாகவும் இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம், சில பேருக்கு தீவிரமாகவும் இருக்கலாம். இந்த ஒரு காரணத்துக்கு இந்த வலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தாங்க முடியாது எல்லாருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், மொதல் பாக்கெட்டை மட்டும் 10 நாளோ 12 நாளோ 15 நாளோ எடுங்க. ஈவன் 20 நாள் எடுத்தால் கூட பரவாயில்ல. அந்த அளவு இந்த ப்ராடக்ட் பவர்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இது எவ்வளவு பவர்ஃபுல் அப்படிங்கிறது என்னங்க, ஒரு அரிசியெல்லாம் எடுத்தால் இப்படி வேலை செய்யுதே அப்படிம்பிங்க. குறிப்பாக ஆண்கள், ஒரு 40 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு அடுத்த 24 மணி நேரத்தில் 48 மணி நேரத்துக்குள்ளே இதோட பவர் தெரியும். ஒரு 20 வயது இளமையை அவங்க
ஒரு 40 வயதில், 50 வயதில், 60 வயதில், ஈவன் 70, 78 வயது நபர்களும் அந்த இளமை மீட்டெடுத்த மாதிரி அந்த ராக் சாலிட் எரெக்ஷனை திருப்பி பெற்றதா ஒரு என்னென்னமோ பண்ணுதுங்க. நரம்பெல்லாம் அப்படி முறுக்கேறி போச்சுங்க. என்ன செய்யலாம் அப்படின்னு தோணுதுங்க. அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஆண்மைத்தன்மையை அதிகரிக்கும் சக்தியை வெறும் ஓரிரு நாட்கள்லேயே பார்க்க முடியும். அவ்வளோ பவர்ஃபுல்லானது. ஆனால் இது ஃபஸ்ட்டு உடம்பை டீடாக்சிஃபை பண்ணும்போது சில சிம்டம்ஸ் இருக்கும். அதுக்காக பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இதை எதிர்பார்த்து இது வரும் அப்படின்னு நம்பி நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இது நிறையா வெற்றி கதைகள் இருக்குது. இதுக்கு சைடு பெனிஃபிட் நிறையா இருக்குது. இதை எடுத்துக்கும் போது நிறைய பேருக்கு நல்ல விதமான ஆரோக்கியத்தை மேம்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி ப்ராடக்டை மட்டுமே நாம் நிறையா ஃபோக்கஸ் பண்ணி பேசியிருக்கோம். அதுக்கே இத்தனை நேரம் ஆயிருக்கு. இவ்வளோ விஷயம் இதில் இருக்குது. அதனால் இன்றைக்கி இதோட நிறைவு செஞ்சுப்போம். நன்றி, வணக்கம்.